அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் தேர்வில் இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்துருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்படி இருந்தது, ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனவங்க என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வருடம் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு, வாட்ச்மேன், மசாஜ், ஜோப்தார், ரூம் பாய் இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங்ஸை பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவில் நமக்கு 10th 12th டிப்ளமோ இந்த 3 படித்தவங்க மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுலேயுமே நிறைய விஷயங்கள் நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா தவறு பண்ணுறீங்க. ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிறவங்க ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகுது, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க, இல்லை 12th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட 10th ஒரிஜினல் டிசி, ஒரிஜினல் மார்க் ஷீட் கண்டிப்பாக இதை ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. டூப்ளிகேட்டு, கலர் ஜெராக்ஸு, அப்புறம் கிரீட்டிங்ஸில் யாருக்கிட்டேன்னா அவங்க ஹெட்மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கினது அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாதீங்க. ஒரிஜினல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதே ஒரிஜினல் தொலைஞ்சிச்சு எப்போயார் காப்பி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஜெராக்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க, அட்டாச்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு முன்னாடி பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த இந்த க்ரீன் டிக் இல்லாமல் நார்மலாக நமக்கு அட்டை மஞ்சள் கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி அட்டையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவே ஒரிஜினல் தான். ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் வழி கல்வி அப்படின்னா அதற்கான தமிழ் வழி கல்விக்கான உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஐடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடியோ இல்லை ஒரிஜினல்னால எதனாலும் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் மாற்றத்தினாலே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பார்த்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வேலிடான ஒரு ப்ரூஃப். கண்டிப்பாக நீங்கள் மாற்றத்தினாலே இருக்கலாம், ஆனால் ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எத்தனை சதவீதம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட காமிக்கணும். இதே லோவர் விஷனாக இருக்கட்டும், பிளைண்டாக இருக்கணும், யாராக இருந்தாலுமே அதற்கான ஒரு ப்ரூஃபை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ஆதரவற்ற விதவைனா அதற்கான சான்றிதழை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கணும். ஆதரவற்ற விதவைக்கான கவர்மெண்ட் அப்ரூவல் சான்றிதழ் நீங்கள் வச்சுருக்கணும். கணவனால் கைவிடப்பட்டவர் யாராக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டை வச்சுருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்தளவில் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அவங்களை பொறுத்தளவில் ஒரு 5 minutes தான். அந்த 5 minutesக்குள்ளே நீங்கள் ஒரிஜினல் எல்லாத்தையுமே காமிச்சிட்டிங்க அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நீங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரிஜினல் வச்சுருக்கீங்க, மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களே நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 100% நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வேலையை பொறுத்தளவில் நீங்கள் 10th 12th டிப்ளமோ படிச்சிருந்தாலே உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்கிறதுனால
கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரிஜினல் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இனிமேல் போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த தவறுகளை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, கலர் காப்பி எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. சரி, ஒரிஜினல் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.